ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இயக்குனர் அறிவழகனோட இயக்கத்துல அண்ட் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலாவோட நடிப்புல ஒரு ஹாரர் த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவியா ரிலீஸ் ஆன ஜப்தம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, மூணாறுல இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அடுத்தடுத்து 2 தற்கொலைகள் நடக்குது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷனான ஆதியை ரெஃபர் பண்றாங்க. ஸோ அவர் மும்பைல இருந்து மூணாருக்கு அந்த மெடிக்கல் காலேஜ்ல அந்த கொலைகளுக்கு அந்த தற்கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்குறாரு. இறுதியில அந்த தற்கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இப்படி தற்கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிறது அமானுஷ்யமா இல்ல வேற யாரோ திட்டமிட்டு இதெல்லாம் செய்யறாங்களா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட ஒன்லைனர். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 16 or 15 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த ஈரம் காம்போ மறுபடியும் ரீஜூனியன் ஆகுது அப்படின்னும் போது, ஈரம் பவர் ஆஃப் வாட்டர் அப்படின்னா சப்தம் பவர் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பேய்களோட அந்த பேசுறது சப்தம் மூலமா கண்டுபிடிப்பாரு ஆதி. இதுதான் அவரோட கேரக்டர். இந்தியாவில வேர்ல்டு லெவல்ல ரொம்ப ரேரான ஆட்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுல நமக்கு ரெஃபர் மாதிரி நமக்கு காமிக்கப்படுது. இப்போ படத்தோட ஸ்டார்ட் டு எண்ட் அப்படின்னு வரைக்கும் ஸ்டார்டிங்ல நமக்கு அந்த சீட்டோட எட்ஜில நம்மள உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த எட்ஜில் உட்கார வச்சுட்டு நமக்கு 2 பக்கமும் முள்ளு கம்பியை கட்டி விட்ட மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளை திரும்ப விடாம நேரா ஸ்கிரீனை மட்டும் பார்க்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயை சூப்பரா மேக் பண்ணியிருந்தாரு அறிவழகன் சார் அவர்கள். அண்ட் வழக்கமான அண்ட் பேய் கதைகளை மட்டுமே பார்த்து பார்த்து பழகின நமக்கு சவுண்டு மூலமா பேய்களை சொல்றையும் உணர வைக்கவும் நிறையவே ட்ரை பண்ணியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது சக்சஸ்ஃபுல்லும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஆதியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னு சொல்லாம அந்த கதைக்கு ஒரு நாயகன் தேவை, அதுக்கு ஆதியை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதா ஃபேக்ட். அண்ட் லக்ஷ்மி மேனன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல அவங்க பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அண்ட் சூப்பரா செய்திருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. அண்ட் லைலா மேம் ஆகட்டும், அவங்களும் ஈக்குவல் ஆஃப் ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. ஸோ யார் இதுல வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயம் படத்தோட லாஸ்ட் ஒரு 5 minutes வரைக்கும் நமக்கு சஸ்பென்ஸா இருக்கும். ஸோ நம்ம அவங்களை காமிக்கும் போது நமக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கும். இது வரைக்கும் ஒரு நம்ம பார்த்து பழகின ஒரு ஃபேஸ் வில்லன் எல்லாம் வரும் பொழுதும் அண்ட் திடீர்னு ஒரு நியூ ஃபேஸ் வில்லன் ரோலா அப்படியே கன்வெர்ட் ஆகி நடிக்கும் போதும் அதுக்கு நிறைய ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு பேய் படம் மாதிரியும் போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் அந்த மாதிரி பில்லி சூனியம் அப்படின்னு போய் கடைசியில இது ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடல்கள் தேவையான இடத்துல எது தேவையோ அதை வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோ அவங்களெல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணிருக்கிறது சவுண்ட் இன்ஜினியர் தான். அண்ட் ஒரு சீசன்ல ஒரு 5 or 10 minutes சவுண்ட் மூலமா மட்டும் பேய்களை ஒரு பேசுற ஒரு காட்சி ரொம்பவே மினக்கட்டு இருப்பாங்க. அந்த காட்சிகளுக்கு எல்லாம் நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப மினக்கடல் இந்த படத்துல இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஒரு ஹாரரபிளான படம் அப்படின்னா அது ஒரு மாதிரி டார்க்கான ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு ஸ்கிரீன் நமக்கு பிரசன்ட் வரணும். அதை ரொம்ப அழகா சினிமாட்டோகிராஃபா காமிச்சிருப்பாரு சினிமாட்டோகிராஃபி. அண்ட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டா பர்சனலி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம நிறைய ஹாரரபிளான படங்கள் நம்ம பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல எடுக்கப்பட்ட ஒரு ஹாரரபிளான படம். அண்ட் டெஃபினட்டா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதான் உண்மை. நீங்க ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு காட்சி இந்த படத்துல நீங்க சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத ஸ்டார்டிங்கே அவங்க இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார வச்சு இதைத்தான் சொல்ல வர்றோம் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல முடிக்கிறது தான் பெரிய விஷயம். இதுக்கு நடுவுல எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாம அதை கொண்டு போனதுதான் மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழக்கமா ஹாரரபிளான பேய் படங்கள் என்றால் நீங்க லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது, வெறும் மேஜிக் மட்டும் தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இந்த படத்துலயும் கண்டினியூ ஆகுது. நீங்க ஒரு ஹாரர் படம் பார்க்க போறீங்க அப்படின்னா டோன்ட் அக்செப்ட் எனி லாஜிக்கல் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நீங்க பார்க்காதீங்க. லாஜிக்கலா ஒரு படம் நீங்க ஒரு ஹாரர் மூவியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய லூப் ஹோல நமக்கு கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ லாஜிக்கா இல்லாம ஒரு ஹாரர் படத்தை ஒரு மேஜிக் ஒரு கண்ணோட பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஃபினாமினல் சூப்பரான ஒரு ஹாரர் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டெஃபினட்டா எல்லாருமே நம்ம எல்லா விதமான ஏஜுக்கும் இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப ஹாரரபிளா இல்லாம ரொம்ப ஆர்ரைட்டரான காட்சிகள் இந்த படத்துல
இருக்கு. பட் ஒரு ராவான ஒரு படமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க ஒரு 16+ இருந்தா டெஃபினட்டா இந்த படம் வந்து நீங்க ஃபேமிலிஸோட பார்க்கலாம். அதை தவிர இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்டோ, அன்வான்டான காட்சிகளோ, பேட் வேர்ட்ஸ், டபுள் மீனிங் கருதி, செக்ஷுவலான கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ஃபேமிலி படமா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஃப்ரைடே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில கேடிஎம் பிரச்சனைகளாக அந்த சாட்டர்டே தான் அந்த படம் வந்து ரிலீஸும் ஆச்சு. நல்ல ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு வருது. ஸோ மறக்காம எல்லாரும் இந்த படத்தை போய் தியேட்டர்ஸ்ல பார்த்து அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூ ஜேர்னர் ஆஃப் தமிழ் சினிமாவை தமிழ் ரசிகரமா கொண்டாடணும். அப்பதான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான பல டைரக்டர்கள் பல படங்களை இயக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதும் என்னோட பர்சனலான ஒரு கருத்து. ஸோ அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பை பாய்.